Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு மணக்க ஆரோக்கியமான மசாலா பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 20 பாதாம் நல்லா வறுத்து எடுக்கும்போதே உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்தது 20 முந்திரி. இந்த பதம் வந்தோடனே பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்தது 3 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 3 கிராம்பு, 10 மிளகு. இந்த அளவுகளெல்லாம் இதே மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஒரு துண்டு சுக்கு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் இந்த மாதிரி அதில் திப்பியாக இருக்கும். அதை பாலில் சேர்த்து குடிக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜலிச்ச பொடியை மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கூட நட்ஸும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. பாருங்கள், இந்த பதம் வந்தது அப்படின்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதோட சுவையும் மனமும் மாறாது. நம்ம டீ காஃபிக்கு பதிலாக பாலை காய்ச்சிட்டு இதை போட்டு நம்ம ஆற்றி குடிச்சிடலாம். இப்போ சூப்பராக மசாலா பாலுக்கு ஏற்ற பொடி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மசாலா பால் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் 2 டம்ளருக்கும் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு உங்களுக்கு பிடித்தமானது என்னவோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா காய்ச்சின பசும்பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விடும் போதே நல்ல வாசனை சூப்பராக வரும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான நட்ஸை பொடியாக நறுக்கி போட்டு தூவலாம், இல்லை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பாதாம் பிஸ்தா மேலே பொடிச்சு சேர்த்துருக்கேன். மழைக்காலங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற அட்டகாசமான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். டீ காஃபிக்கு பதிலாக மார்னிங் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்குன்னு கூட எடுத்துக்கலாம். மசாலா பால் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.